ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்க சமயத்தில் சட்டுன்னு ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஒரு அடுப்பில் நான் தோசை சுட்டுக்கிட்டே இந்த சட்னியை 5 நிமிஷத்தில் பண்ணுறேன் பாருங்கள். நான் தோசையை கல்லில் சூடாகம்னா ஒரே 2 ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிறிய ஆனியன் மட்டும். பெருசாக இருந்தால் 1 கூட போதும். உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்கன்னா இதுவே கரெக்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு வறுத்துட்டு அதில் பூண்டு மட்டும் கொஞ்சம் போட்டேன். அதை வறுத்து முடித்ததும் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதங்க விடுங்க. ஸோ அந்த ஆனியன் ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடித்ததும் நீங்கள் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மிளகா, வத்தல் இந்த 2ல் உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட வத்தலில் மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ வத்தல் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா பார்க்க ரெட்டிஷாக இருக்கும். காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு அது ஓகே. ஆனால் டேஸ்ட் இருந்தால் போதும். காரம் கம்மியாக வேணும்னா நம்ம மிளகா போட்டாலே போதும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வத்தல் சேர்த்துக்கலாம். ஓகே, இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு தக்காளி சட்னி வேணுமா இது வேணுமான்னு என் பையனுக்கு கேட்டப்போ இதான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ நான் இது செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தோசை சுட்டு முடிக்க முன்னே நான் சட்னி பண்ணி முடிச்சிட்டேன். அதை அடுப்பில் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே சட்டுன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 சட்னியுமே ஊற்றுறேன். ஸோ இந்த சட்னி நல்லாயிருக்கான்னு கேட்டேன். நல்லாயிருக்குன்னு சொன்னான். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.